நாங்கள் இந்த நாட்டில் முஸ்லீம் சமூகம் ரெண்டாம் தரப்பு இல்லையே. இதுக்கு முதல் யுத்தம் பிடிச்ச ஒரு சமூகமும் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ரிவ்யூ கமிட்டி இல்லை. பாராளுமன்றத்தில் இருக்கிற எம்பிமாரிலேயே ஒத்த கருத்து இல்லையே. ஒரு அப்ப எனக்கு தெரியும் குர்ஆன் விஷயத்துல கடைசி வரைக்கும் அப்படி ஒரு நிலைமை இருக்கா? எந்த அமைச்சர் சொல்றாரு? புத்த சாசன அமைச்சர். அப்படி நீங்கள் கேள்வி கேட்டதற்கு பின்னால், நான் கேள்வி கேட்டதற்கு பின்னால் அவரை சந்திக்கல. அதாவது நீங்கள் முதலிலே கேள்வி கேட்கிறீங்க, அமைச்சர் பதில் சொல்ற தாமதம் எடுத்துக்கொள்றாரு 2 மாதங்கள், இடப்பட்ட நாட்களில் இன்னும் ஒரு கடிதத்தை கொடுக்குறீங்க. அப்போ அமைச்சர் உங்கள்கிட்ட சொல்றாரு, அந்த நேரம் அந்த பதில் அந்த விவரத்தை சொல்றாரு. சின்ன சில்லறை விடயங்களுக்கெல்லாம் பேசக்கூடிய ஜமியத்துல் உலமா இந்த விவகாரம் குறித்து உங்களோட ஏலியா பேசல. அதே மாதிரி இந்த குர்ஆனை நீங்க இங்க வர்றதை தான் தடுக்கிறீங்க, ஃபுட் நோட் போடணும்னு சொல்றீங்க. ஆனா இந்த குர்ஆனை ப்ளே ஸ்டோர்லையோ அல்லது ஆன்லைன்லேயோ வெப்சைட்டில் எல்லாரும் பார்க்கலாம். எத்தனையோ நாடுக்கு கியூஆர் கோடும் இருக்குது, சாஃப்ட் காப்பி இருக்குது. நான் சொன்னேன் எந்த நாட்டிலையும் பார்க்கலாமா. எங்களை பொறுத்தளவுக்கு குர்ஆனுக்கு கைட்லைன் ஃப்ரேம்வொர்க்னு சொல்கிறது எந்த வகையில ஏற்றுக்கொள்ள முடியாது. முன்னாள் அமைச்சர், தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதியுதீன் அவர் சொல்லக்கூடிய நேரத்திலே ரிவ்யூ கமிட்டி இதனை அதாவது அவர்கள் இதற்கான அங்கீகாரத்தை தரவில்லை, தந்தால் நாங்கள் இதனை வெளியிலே தருவோம் என்று அமைச்சர் பதில் சொன்னார். இப்போது ரிவ்யூ கமிட்டி அதற்கான அங்கீகாரத்தை கொடுத்திருக்கின்றது, அவசரமாக வெளியிலே தாருங்கள் என்று அவர் சொல்கிறார். அப்படியாக இருந்தால் அவரும் ஏற்றுக்கொள்கிறார், ரிவ்யூ கமிட்டி தான் இதற்கான காரணம். ஹிஸ்புல்லா எம்பி பேசக்கூடிய நேரத்திலும் அதே விடயத்தை சொல்கிறார், அவரும் ஏற்றுக்கொள்கிறார், ரிவ்யூ கமிட்டியுடைய அங்கீகாரம் கிடைக்காததால் தான் இது கிடைத்திருக்கின்றது. பிரதி அமைச்சர் முனீர் முலஃபர் அவர் பதில் சொல்லக்கூடிய நேரத்திலே ரிவ்யூ கமிட்டியின் அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது, இன்ஷா அல்லாஹ் விரைவிலே நல்ல செய்தி வரும், அவரும் ஏற்றுக்கொள்கிறார். அப்படியாக இருந்தால் இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் அவர்கள் தான் காரணம், ரிவ்யூ கமிட்டி மாத்திரம்தான் காரணம் என்று நீங்க நினைக்கிறீர்கள்? ஒரு வீடு ஒரு குடும்பத்தின் கனவு, ஒரு முதலீடு ஒரு தலைமுறையின் எதிர்காலம். அந்த கனவுகளையும் அந்த எதிர்காலங்களையும் நம்பிக்கையுடன் கட்டி எழுப்பி வருகிறது ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு ஷார்ட் நியூஸ் வழங்கும் மற்றும் ஒரு ஷார்ட் டாக் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அண்மைய நாட்களாக புனித அல் குர்ஆன் மொழிபெயர்ப்புகள் முடக்கம் தொடர்பிலே பல நேர்காணல்களை நாங்கள் வழங்கி வருகின்றோம். அந்த அடிப்படையிலே அல்லாஹ்வின் உதவியால் மிக விரைவில் இந்த அல் குர்ஆன் மொழிபெயர்ப்புகள் விடுவிக்கப்பட உள்ளதாக பாராளுமன்றத்திலே 2-3 தினங்களுக்கு முன்னால் பிரதி அமைச்சர் முனீர் முலஃபர் சொன்னதையும் நாங்கள் பார்த்தோம். ரொம்பவே சந்தோஷமான விடயம். இருந்த போதிலும் தொடர்ந்தும் நாங்கள் ஏன் பேசி வருகின்றோம் என்றால், கடந்த காலங்களிலும் அல் குர்ஆன் மொழிபெயர்ப்புகளை விடுவிப்போம், 1 மாதத்தில் விடுவிப்போம் அல்லது இன்னும் சில நாட்களிலே விடுவிப்போம் என்ற வாக்குறுதிகள் வழங்கப்பட்டாலும் கூட அல் குர்ஆன் மொழிபெயர்ப்புகள் விடுவிக்கப்படவில்லை. எனவே சம்பந்தப்பட்டவர்களுக்கு அவைகள் மீட்கப்பட்டு வழங்கப்படும் வரையிலே எங்களுடைய முயற்சிகளை நாங்கள் தொடர்ந்து செய்வதற்கும் தயாராக இருக்கின்றோம். முஸ்லிம் சமூகம் எப்போதுமே தூர நோக்கம் கொண்ட ஒரு சமூகமாக இந்த நாட்டிலே வாழ வேண்டும். நாம் பன்மைத்துவ சூழலிலே சிறுபான்மையினராக நாங்கள் இங்கே வாழ்ந்து வருகின்றோம். நாங்கள் எப்போதுமே உரிமை சார்ந்த விடயங்களை அடிக்கடி பேசியாக வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து ஒரு கோட்டாபய ராஜபக்சவை போன்ற கடும் போக்குடைய ஒரு ஜனாதிபதி வந்தாலும் கூட எங்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டு விடக்கூடாது, அவைகள் சட்டப்படி அங்கீகரிக்கப்பட்டதாக வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே சட்ட அமுலாக்கங்கள் இந்த நாட்டிலே வர வேண்டும். அதற்காக நாங்கள் போராட வேண்டும், குரல் கொடுக்க வேண்டும். எனவேதான் இப்போது இஸ்லாமிய மதம் சார்ந்த புத்தகங்கள் இலங்கைக்கு வருவதாக இருந்தால் கடுமையான சட்டங்கள் இருக்கின்றன. அவைகள் சீர்திருத்தப்பட வேண்டும் அல்லது இல்லாமலாக்கப்பட வேண்டும் அல்லது மீள் பரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் சம்பந்தப்பட்ட பலரையும் நாங்கள் அழைத்து பேசி வருகிறோம். அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் மிக முக்கியமான ஒருவரை அழைத்திருக்கின்றேன். கடந்த சில நாட்களாக அல் குர்ஆன் மொழிபெயர்ப்புகள் முடக்கம் தொடர்பிலே சம்பந்தப்பட்ட பலரையும் அழைத்திருந்தாலும் கூட இன்று மிக முக்கியமான பொறுப்பு சொல்லக்கூடிய முஸ்லிம் சமூகத்தின் ஒரு பிரதிநிதியை அழைத்திருக்கின்றேன். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் அவர்கள் கலையகத்தில் இருக்கின்றார்கள். நிகழ்ச்சிக்குள் அவர்களை சலாம் கூறி அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த 2 வருடங்களிலே
அல் குர்ஆன் மொழிபெயர்ப்புகள் முடக்கம் தொடர்பிலே அதிகமாக பாராளுமன்றத்திலே பேசியவர் நீங்கள் தான். எனவே முதலிலே சமூகம் சார்ந்த நன்றிகளை உங்களுக்கு சொல்லியாக வேண்டும். ஜஸாக்குமுல்லாஹு ஹைர். முதலிலே நீங்கள் இந்த அல் குர்ஆன் மொழிபெயர்ப்புகள் முடக்கம் தொடர்பிலே பாராளுமன்றத்திலே எப்போதில் இருந்து பேசி வருகிறீர்கள் என்று? நான் கிட்டத்தட்ட கடந்த 2025 ஜூலை, அதாவது இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இதுக்குரிய முயற்சிகளை விடுவிக்கிறதுக்குரிய முயற்சிகளை பாராளுமன்றத்தில் முதலாவது ஸ்பீச் ஜூலை மாதம் நான் கதைச்சிருந்தேன். 2025 இல்லை, ஜூலை மாதம் கதைத்திருந்தேன். அதுக்கு பிறகு கட்சி தலைவர்மாருக்குரிய வரப்பிரசாத கேள்வி இதில் வந்து 27/2ங்கிற அந்த அடிப்படையில் நான் கேள்வி கேட்கும் சந்தர்ப்பம் அதுக்கு வந்து ஒரு மற்றது மாதிரி அவங்க அந்த சமாளிச்சுட்டு போகாமல் உரிய பதிலை தந்து அதுக்குரிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பதில் தான் இன்றும் ஹென்சாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் நான் அதை வந்து அதாவது ஆகஸ்ட் மாதம் நான் அந்த கேள்வியை கேட்டிருந்தேன். அப்போ அதற்குரிய பதிலை அக்டோபர் மாதம் ஒரு அமைச்சர் அவர்கள் எனக்கு அந்த பதிலை தந்தார்கள். அதிலிருந்து தொடராக அப்போ அந்த பதிலில் ஒரு பல விடயங்களை சொல்லியிருந்தார்கள். அந்த எல்லாமே வளமையாக இந்த நாங்கள் பாராளுமன்றத்தில் பேச முதலே சம்பந்தமாக கௌரவ ஜனாதிபதி அவர்களோட நாங்கள் காய்ச்சிருந்தோம். அப்போ ஜனாதிபதி அவர்கள் சொன்ன விடயம் என்னென்றால், எங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை, உங்களோட ஆட்களால் தான் அது தடுக்கப்பட்டிருக்குங்கிற ஒரு அமைப்பில் சொன்னாங்கள் அந்த நேரம் ஜனாதிபதி காரியாலயத்தில் வச்சு. பிறகுதான் நாங்கள் இந்த முயற்சிகளை எடுத்து 27 போட்டு இதில் சரியான தகவல் எடுக்கணுமீங்களா கண்டால் அதை ரிவ்யூ கமிட்டிட்டு வந்துச்சு. ஒவ்வொரு பேர்கள் நாங்கள் டிபார்ட்மெண்ட்டோட கதைக்கையில் அதுக்கு பிறகு தான் அதற்குரிய பதிலை கௌரவ அமைச்சர் பதில் தர்றதோட இதான் நான் கேட்ட கேள்விகளும் அமைச்சர் தர்ற பதில் அப்படி ஹேண்ட்சாட் அவர் தர்ற பதில் இது அப்படியே அவர் ஹேண்ட்சாட் பண்ணுறாங்க, ஹேண்ட்சாட்டில் சொல்லி டேபிள் பண்ணுறாங்க. அந்த அடிப்படைகளில் அவர் அதுக்கு பிறகுதான் சில முயற்சிகள் எடுத்து இது சம்பந்தமாக நான் கௌரவ அமைச்சர் அவர்களுக்கூட நான் ஒரு கடிதம் ஒன்று தனிப்பட்ட முறையில் இல்லை முதலாவது பிரதமருக்கு தான் கொடுக்குறோம், அதுவும் இருக்கின்றது. முதலாவது நாங்கள் பிரதமருக்கு கொடுக்கின்றோம். இந்த அடிப்படைகளில் அதாவது 9ஆம் மாதம் இந்த தேதியில் நாங்கள் பிரதமர் அவர்களுக்கு கொடுக்குறோம். 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி நாங்கள் பிரதமரை சந்தித்து கொடுக்கலாம். அப்போ சம்மந்தப்பட்ட அமைச்சரோட மறுபடியும் இது வந்து கேள்விக்கு பிறகு மறுபடியும் விளக்கம் போட்டு ஏன் எங்கட சமூகத்துக்கு மட்டும் ரிவ்யூ கமிட்டி இருக்கணும் தேவையில்லையே. நாங்கள் வந்து இந்த நாட்டில் முஸ்லீம் சமூகம் 2ஆம் தரப்பு இல்லையே, இதுக்கு முதல் யுத்தம் பிடிச்ச ஒரு சமூகமும் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ரிவ்யூ கமிட்டி இல்லை, எங்களுக்கு மட்டும்தான் இந்த ரிவ்யூ கமிட்டி இருக்கின்றது. அப்போ இது சம்பந்தமாகத்தான் நாங்கள் அதுக்கு பிறகு இதை நாங்கள் ஒரு டீமாக போய் சந்தித்தோம். பிறகு கௌரவ அமைச்சர் அவர்களுக்கும் மறுபடியும் நான் தனிப்பட்ட முறையில் கொடுக்கும். அவர் பதில் சொன்னதற்கு பின்னால் மறுபடியும் விளக்கங்கள் அடித்தேன். அந்த பதில் சாராம்சத்தில் எங்களுக்கு தேவை இந்த மொழிபெயர்க்கப்பட்ட குர்ஆன் வெளியில வரணும். பதிலோட நாங்கள் நிற்க இல்லாத பார்லிமெண்ட்ல பேசுறோம், ஹென்சாட்டுக்கு வரோம், அமைச்சர்கிட்ட கேட்குறோம் பதில். அப்போ அந்த பதிலே நான் விடுவிக்கணும்னு சொன்னேன். பார்ப்போம்னு சொன்னதுக்கு அந்த நடைபெறாதால நாங்கள் உடனடியாக நாங்கள் மறுபடியும் அந்த கடிதத்தை நான் கொடுக்குறோம் அவங்களுக்கு. அப்போ அதை கொடுத்த இடத்துல தான் கௌரவ ஏன்னா அந்த நேரம் அதில் என்ன பிரச்சனைன்னா நான் தான் இது அவங்க பதில் வர இல்லை. பதில் வர காலம் நான் பதில் வர கேள்வி இதுக்கு பதில் வர்றதுக்கு முதல் இந்த இதில் கேள்வி கேட்டுட்டு பதில் வர டிலே ஆகுனதோட இந்த கடிதங்களை கொடுக்கும். அதாவது 2 மாதங்கள் வரை தாமதம், பதில் வர தாமதம். அந்த இடைப்பட்டதில் தான் நாங்கள் கொடுத்தா அதோட அமைச்சருக்கும் கொடுத்ததுக்கு பிறகு அதுக்கு பிறகு அமைச்சர் சொல்கிறாங்க வந்து அந்த அமைச்சர் வந்து அதுக்கு பிறகு சொல்கிறாங்க வந்து உங்களுக்குள்ள அதாவது உங்களோட பாராளுமன்றத்தில் இருக்கிற எம்பிமாரிலேயே ஒத்த கருத்து இல்லையே ஒரு அப்போ எனக்கு தெரியும் குர்ஆன் விஷயத்தில் கடைசி வரைக்கும் அப்படி ஒரு நிலைமை இருக்கா. எந்த அமைச்சர் சொல்றாரு? புத்த சாசன அமைச்சர். அப்படி நீங்கள் கேள்வி கேட்டதற்கு பின்னால் நான் கேள்வி கேட்டதற்கு பின்னால் அவரை சந்திக்கல. அதாவது நீங்கள் முதலிலே கேள்வி கேட்குறீங்க, அமைச்சர் பதில் சொல்ற தாமதம் எடுத்துக்கொள்றாரு 2 மாதங்கள், இடப்பட்ட நாட்களில் இன்னும் ஒரு கடிதத்தை கொடுக்குறீங்க. அப்போ அமைச்சர் உங்கள்கிட்ட சொல்றாரு, அந்த நேரம் அந்த பதில் அந்த விவரத்தை சொல்றார். அதோட பதிலும் தர்றார். பதிலும் கிட்ட அதே சாராம்சம் தான் ரிவ்யூ கமிட்டி போட்டது. அந்த பதில் எல்லா விவரங்கள் இருக்கு. அது தொடர்ச்சியாக நீங்க காய்ச்ச விஷயம் தெரியும். அவர் தந்துக்கிற பதிலாம் உங்களுக்கு தெரியும், உங்களோட மீடியாக்கள்லையும் வந்திருக்குது.
பிறகு நான் அவர் அந்த சாரான்னு சொன்னதோடு அப்போவே அவரோட கதைச்சிட்டு நாங்கள் எல்லா பாராளுமன்றத்தில் இருக்கின்ற ஆளும் தரப்பில் இருக்கிற டிப்யூட்டி மினிஸ்டர்ல இருந்து மற்ற சகல பாராளுமன்ற உறுப்பினர்கள்ட்டையும் கடிதம் அடித்து சைன் எடுத்தோம். சில நேரம் அந்த நேரம் வெளியில் இருந்தவங்க சைன் இல்லை, மற்ற சகலரும் சைன் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட டெலிஃபோன் பண்ணிக்கலாம். அவங்களும் சொன்னது நாங்கள் வெளியில் இருக்கிறோங்கிற காரணத்தை எழுதி கொள்ளுங்க, நாங்கள் இதுக்கு போகிறோன்னு விருப்பமாக. அப்போ அப்படி ஒரு கடிதத்தை எழுத்து நான் அங்கே ஒரு அமைச்சர்கிட்ட கொடுத்தோம். ஆளும் தரப்பு எதிர் தரப்புன்னு இருப்பாங்க. இருந்தாலும் இதில் யாருக்குமே எந்த விதமான இதில் கருத்து முரண்பாடு இல்லைங்கிறத சொன்னதோட அப்போ இது சம்பந்தமான நாங்கள் முயற்சியில் எடுக்கிறோம் பார்க்குறோம்னு சொல்லி அவங்க இதை எடுத்தாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அவ்வாறான இது நடக்காததுக்கு பிறகு தான் பாராளுமன்றத்தில் காய்ச்சது. அதுக்கு பிறகு இவ்வாறு இந்த கடிதம் கொடுத்ததுக்கு பிறகு நான் பாராளுமன்றத்தில் இந்த 27 கேட்டதுக்கு பிறகு இது சம்பந்தமாக ஜெமியத்துல் உலமாலையும் எங்களை கூப்பிட்டுருந்தாங்க பாராளுமன்ற உறுப்பினர்களை. அப்போ அங்கேயும் பல கதைகள் கருத்துகள் வந்துச்சு. அப்போ அவங்க அந்தந்த சிச்சுவேஷன் அந்த நேரத்தில் இருந்த நிலைமைகளை காட்டினாங்க. ரிவ்யூ கமிட்டியும் ஜமியத்துல் உலமா கூப்பிட்டாங்களா, ரிவ்யூ கமிட்டி கூப்பிட்டாங்களா? ரிவ்யூ கமிட்டி கூப்பிடல. ரிவ்யூ கமிட்டி ஜமியத்துல் உலமால இருந்தாங்க, நாங்களும் இருந்தோம். நம்ம எங்களை கூப்பிட்டு இன்விடேஷன் ஜமியத்துல் உலமா அப்போ கூப்பிட்டு அவங்களும் பல இதுகளை சொல்லையில் நீ குர்ஆன் சொல்லையில் உண்மையிலே சில அந்த நேரம் நான் இதை கேட்குற இந்த பிரச்சனையை நான் சமூகமயப்படுத்துகிற நேரம் மிச்சம் சில எம்பிமாருக்கு தெரியாமையும் இருந்துச்சு. சில எம்பிமாருக்கு அப்போ நான் போய் இந்த கடிதத்தில் என்ன மஸ்தான் என்ன ஒன்று வேலைங்கள்னு இதை பார்த்ததுக்கு பிறகு அப்போ அவங்க எல்லாரும் ஆதங்கப்பட்டாங்க. குர்ஆன் அப்படி எப்படி இது பண்ணீங்களும் இது எங்களுக்கு தெரியலைன்ற. அப்போ அதே கேள்வி ஜமியத்துல் உலமாலையும் சில பாராளுமன்ற உறுப்பினர் கேட்டாங்க. அரசியல் ரீதியாக தீர்க்கக்கூடியது ஹசரத், நாங்கள் தானே தீர்க்கணும், எங்களுக்கு சொல்லித்தானே இருக்கணும், ஏன் இவ்வாறான ஒரு விடயத்தை எங்களுக்கு நீங்கள் சொல்லலை அந்த இடத்துல கேட்டாங்க. சின்ன சில்லறை விடயங்களுக்கெல்லாம் பேசக்கூடிய ஜமியத்துல் உலமா இந்த விவகாரம் குறித்து உங்களோட ஏலியா பேசலை. ஆனால் எனக்கு இந்த விடயம் தெரியும் எப்போ வந்துச்சுன்றால் நான் ஒரு ஜனாதிபதி தேர்தல் டைமில் ஜனாதிபதி காரியாலயம் போயிருக்கையில் அந்த நேரம் முன்னாள் கவர்னராக இருந்த கௌரவ ஆசாசாலி அவர்கள் இந்த குர்ஆன் ரிலீஸ் சம்பந்தமாக ஜனாதிபதி செயலாளரோட காட்சி கேட்டிருந்தார். அப்போ குர்ஆன் அப்போ நானும் அந்த டைம் இருந்தேன். அப்போ நானும் சொன்னேன் குர்ஆன் தடை பண்ணதாக என்னன்னு பேசல. அப்போ அங்கே கதைச்சி அப்போ அது அடுத்தடுத்த நாள் ரிலீஸோ இல்லாட்டி அதுக்கு பிறகு ஏதோ ஒரு சாதகமான ஒரு கதை தான் அங்கே இருந்துச்சு, சாதகமாக அதை ரிலீஸ் பண்ணுற மாதிரி. பிறகு நான் உம்ராக்கு போயிருக்கையில் தான் சாதிக் நாஜியார் அவங்க சாதிக் நாஜியார் சொன்னாங்க. அப்போ அவங்க சரியான ஆதங்கப்பட்டாங்க. நாடு அப்படி பாருங்கள், அது இது அந்த கவர்மெண்ட் இருக்குல்ல, அப்படி இந்த கவர்மெண்ட் ஒன்றுமே இதாவது இல்லை தானே, இந்த குர்ஆன் என்ன வந்துருச்சு இது என்னதுன்னு சொல்லி அவங்க நீ பேசின எல்லாமே ஆதங்கம் தானே. அப்போ அதுக்கு பிறகு அப்போ நான் சொன்னேன் நீங்கள் ஒன்றும் சொல்லலை தானே, என்னை தெரியும், நானும் இருந்து வர்ற நேரங்கள், நான் அங்கே உம்ராக்க போகிற நேரங்கள், நான் பெரிய நெருக்கம் இல்லாட்டியும் நான் போய் அவரையும் சந்திச்சுட்டு வர்றது. எங்களோட நாட்டில் உள்ள ஒருவர் அந்த நாட்டில் சிட்டிசன் எடுத்திருக்கிறார், கௌரவமாக இருக்கிறார். எங்களோட நாட்டுக்குரிய சிலோன் ஹவுஸை பாதுகாத்துங்கிற அடிப்படையில் போன இடத்துல தான் அவருக்கு ஆச்சு. அப்போ நான் இன்ஷா அல்லாஹ் நான் கொழும்பு போனதோடு இது சம்பந்தமான முயற்சியில் எடுக்கிறேன்னு சொன்னேன். அப்போ அந்த முயற்சியில் எடுக்கிறதுக்கு அந்த காலகட்டத்தில் தான் நான் ஜனாதிபதியோடு நான் கண்டு காய்ச்ச இடத்துல சொல்லி தான் நான் சொன்னாப்புல மேற்பட்ட இந்த விடயங்களை நாங்கள் போட்டிருந்தோம். அப்போ அந்த அந்த நிலையில் தான் அதுக்கு பிறகு அப்போ ஜமியத்துல் உலமாலையும் சொன்னதுக்கு பிறகும் நாங்கள் இந்த பதிலுக்கும் பிறகும் இந்த கடிதம் கொடுத்ததுக்கு பிறகு நான் அடிக்கிறதுக்கு அமைச்சர்கிட்ட கேட்குறாரு. அமைச்சர்கிட்ட நான் என்ன முடிவு அமைச்சர், இதில் ஒன்றுமே எங்களுக்கு வர கூப்பிடணும். பிறகும் இன்னொருக்காக ஒரு சந்திப்பு ஒன்று ஜனாதிபதியோட வேற ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கையில் தான் நான் திருப்பி ஜனாதிபதிட்டையும் சொன்னேன், சார் இது சாதாரணமாக நாங்கள் சொல்கிறேன்டா இது இந்த சாஃப்ட் காப்பி கியூஆர் கோட் இருக்குது, அதே மாதிரி இந்த குர்ஆனை நீங்கள் இங்கே வர்றதை தான் தடுக்கிறீங்க, ஃபுட் நோட் போடணும்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்த குர்ஆனை ப்ளே ஸ்டோர்லேயோ அல்லது ஆன்லைன்லேயோ வெப்சைட்டில் எல்லாரும் பார்க்கலாம். எத்தனையோ நாடுக்கு கியூஆர் கோடும் இருக்குது, சாஃப்ட் காப்பி இருக்குது. நான் சொன்னேன் எந்த நாட்டிலையும் பார்க்கலாமா. அப்போ உடனே அந்த கூட்டத்தில் கௌரவ அமைச்சரும் அதே மாதிரி டிப்யூட்டி மினிஸ்டர் எங்கட முனீர் முனாஃபர் அவங்களும் வந்திருந்தாங்க. உடனே கூப்பிட்டு மஸ்தான் என்ன சொல்லுது, அப்படி தான் என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்கள் அப்போ அந்த நேரம் அந்த செக்யூரிட்டி கவுன்சிலில் போட்டு நிப்பாட்டினு தானே ரிவ்யூ கமிட்டியிலேருந்து அனுப்பலான்னு அங்கே போனதோட எம்ஓடிக்கு நினைக்கிறேன் அவங்க
கல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு கூட கல்ச்சர் டிபார்ட்மெண்ட் எம்ஓடிக்கு போய் எம்ஓடிலேருந்து செக்யூரிட்டி கவுன்சிலில் போய் இதை நிப்பாட்டிட்டு ஃபுட் நோட் அது இங்கே எந்த நாட்டில் இருந்து வந்துச்சோ அந்த நாட்டில் இருந்து ஃபுட் நோட் போட்டுட்டு வரணும்னு தான் இதில் தீர்மானம் எடுத்தாங்க. அப்போ இந்த விடயங்களை ஜனாதிபதிக்கு சொன்னதோடு இதெல்லாம் முதலெடுத்தது தானே. அப்போ அவருக்கு ஒரு சின்ன அப்போ அவர் சொன்னார் என்ன அப்போ மற்ற இருந்துச்சுன்னா இது என்ன பிரச்சனை நீங்கள் அப்போ இதை சரியான ஒரு ரிப்போர்ட் எடுத்து அப்போ உண்மையிலே ஜனாதிபதி சொன்னது எங்களோடையும் அதே மாதிரி ரிவ்யூ கமிட்டி டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட என்ன ஆட்களை எடுத்துனாக்கிற எம்ஓடி எல்லாரையும் எடுத்து சரியான ஒரு கூட்டம் ஒன்றை போட்டு எங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் ஒன்று அனுப்புங்கன்னு தான் அவங்களுக்கு சொல்லப்பட்டது. அப்போ அதுக்கு பிறகு ஒரு இது சம்பந்தமாக இங்கே ஒரு கூட்டம் ஒன்று வச்சு அந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது இதை எண்ணோட் போட்டு ரிலீஸ் பண்ணுங்கிற ஒரு முடிவு எடுக்கப்பட்டுச்சு. அதனமாக அது சம்பந்தமான இந்த கூட்ட அறிக்கையும் இருக்குது. அந்த கூட்டம் நடந்தது 4ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 டிபார்ட்மெண்ட்டில் வச்சு நடந்தது. இந்த வருடம் அப்போ நடந்து அதை அப்படி அந்த எம்ஓடியிலிருந்து வந்த ஆஃபீஸர்ஸ் மாரும் ஒத்துக்கிட்டாங்களா. அதை பாதுகாப்பு அமைச்சர்லேருந்து வந்தவங்களும் எண்ணோட் போட்டு அதாவது ரிவ்யூ கமிட்டி எதை தர்றாங்களோ நான் இதுவும் தேவையில்லைன்னு தான் சொன்னேன். அதாவது நிபந்தனைகளே தேவையில்லைங்கிறது தான் நான் அந்த இடத்துல கதைச்சது. இருந்தாலும் கடைசியாக அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எண்ணோட் போட்டாவது அதை நாங்கள் எடுப்போம் விடுவிப்போம் என்று சொல்லி தான் ரிவ்யூ கமிட்டியோட அந்த முடிவுபடியே சரி ஏதோ எங்களுக்கு அந்த குர்ஆன் வெளியே வரங்கிற அடிப்படையில் ஒத்துக்கொண்டாங்க. அதை அதில் ஏற்பட்ட மறுபடி காலதாமம். அதுக்கு பிறகு மறுபடி பிரசிடெண்ட்டை சந்திச்சு உடனே என்ன டிலே அதுக்குரிய தகவல் அனுப்பி அப்போ அதெல்லாம் போட்டு அல்ஹம்துலில்லாஹ் இப்போ விடுவிக்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. இப்போ குர்ஆன் நான் என்ன பிரச்சனை கேட்குற நேரம்னா 2 கிழமை 1 கிழமை இப்போ நான் இன்றைக்கும் நான் உண்மையாக இந்த சப்ஜெக்ட் கதைச்சிருக்கல. இந்த சப்ஜெக்டு எனக்கு தெரியும் தானே. எதிர்பாராமல் மினிஸ்டரும் இருந்ததால் நான் நேரத்தோட மினிஸ்டருக்கு எடுத்தேன். கொஞ்சம் அவர் பிஸியில் இருக்கல. முன்னுக்கு அவர் இருந்ததோடு தான் நான் அவர்கிட்ட டக்குன்னு இது என்ன நானும் பார்லிமெண்ட்டில் அப்படி தான் கேட்பேன். இந்த 1 கிழமைன்னு சொல்கிறீங்க 2 கிழமைன்னு சொல்கிறீங்க ஒன்றுமே நடக்குது இல்லை அவசரமாக விடுவிக்கிறதுக்குரிய ஏற்பாடு செய்யுங்கன்னு தான் அவர்கிட்ட கேட்குறேன். நான் நேற்று பேசின அளவுக்கு மெமோடியோட பாதுகாப்பு அமைச்சோட நேற்றும் நான் கதைச்சேன். அப்போ அவங்க சொன்னாங்க இன்னும் ஒரு 1 வீக் 10 டேஸில் அநேகமாக சரியாக வந்துடும் என்று சொன்னாங்க. அப்போ நாங்கள் அதை எதிர்பார்த்துருக்குறோம். அந்த வகையில் இந்த குர்ஆன் அநேகமாக இன்னும் ஒரு கிழமையோ அல்லது ஒரு 10 நாள்லையோ இல்லாட்டி 15 நாள்லையாவது இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இது வருங்கிற முழு நம்பிக்கையில் நாங்கள் இருக்கோம். அதாவது எதிர்காலத்தில் இப்போது தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அல்லது முடக்கப்பட்டிருக்கக்கூடிய அல் குர்ஆன் மொழிபெயர்ப்பு பிரதிகள் இன்ஷா அல்லாஹ் ஒரு 10 நாட்களோ அல்லது 15 நாட்களோ இன்ஷா அல்லாஹ் வரும் என்று வைத்துக்கொள்வோம். ஆனால் நீங்கள் சொன்னதை போன்று நாங்கள் இந்த நாட்டிலே இரண்டாம் தரப்பினர் அல்ல. நாமும் இந்த நாட்டிலே குடிமக்கள் பிரஜைகள் கௌரவமாக வாழ்ந்து வரக்கூடியவர். எதிர்காலத்திலே இது போன்ற ஒரு விடயம் நடைபெறக்கூடாது என்றால் நாங்கள் இப்போது உங்களை போன்றவர்கள் பாராளுமன்றத்தில் இருக்கிறீர்கள். முறைப்படி சட்டயாப்பை நாங்கள் சரியாக செய்து கொள்ள வேண்டும். எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் சொல்ல வேண்டும், போராட வேண்டும். அப்படியாக இருந்தால்தான் எங்களுடைய அடுத்த தலைமுறையினர் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் இது போன்ற சீரழிவுகளை அவர்கள் சந்திக்க மாட்டார்கள். அந்த அடிப்படையிலே சில விடயங்களை உங்களிடத்திலே கேட்டே ஆக வேண்டும். நான் இந்த விவகாரத்தை பேச ஆரம்பித்து சுமார் 1 மாதம் இருக்கு. ஷேக் அர்கம் நூராமித் ஹஜ்ஜுக்கு சென்ற நேரத்திலே அவருக்கு சில தடங்கல்கள் ஏற்படுகின்றன. அதனைத் தொடர்ந்து அவர் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்படுகிறார். சாதிக் ஹாஜாருடைய ஆடியோக்கள் வீடியோக்கள் வைரல் ஆகின்றன. அதற்கு பின்னால் தான் மீண்டும் இந்த அல் குர்ஆன் முடக்கம் விவகாரம் பூதாகரமாக வெடிக்கிறது. நான் பலரையும் சந்தித்து வருகின்றேன். அனைவரும் சொல்லக்கூடிய விடயம்தான் ரிவ்யூ கமிட்டி தான் இதற்கான பிரதான காரணம். இவர்கள் செய்த ஒரு செயலால் தான் அல் குர்ஆன் முடக்கப்பட்டிருக்கின்றது என்று அவர்களின் தலையிலே தான் பெருவாரியானவர்கள் குற்றம் சாட்டி கொண்டே இருக்கின்றனர். ஆனாலும் கூட நீங்கள் முஸ்லிம் சமூகத்தின் ஒரு பிரதிநிதி. ரிவ்யூ கமிட்டியில் இருக்கக்கூடிய உலமாக்களுக்கும் நீங்கள் பிரதிநிதி தான், எனக்கும் பிரதிநிதி தான், அவர்களை விமர்சிக்கக்கூடியவர்களுக்கும் நீங்கள் பிரதிநிதி. எனவே நேர்மையாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்திலே ஒட்டுமொத்தமாக குற்றம் சாட்டப்படக்கூடிய ரிவ்யூ கமிட்டி மாத்திரம்தானா இதற்கான காரணிகள்? ஏனென்றால் நேற்றும் கூட பாராளுமன்றத்திலே முன்னாள் அமைச்சர் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதியுதீன் அவர் சொல்லக்கூடிய நேரத்திலே ரிவ்யூ கமிட்டி இதனை அதாவது அவர்கள் இதற்கான அங்கீகாரத்தை தரவில்லை,
தந்தால் நாங்கள் இதனை வெளியிலே தருவோம் என்று அமைச்சர் பதில் சொன்னார். இப்போது ரிவ்யூ கமிட்டி அதற்கான அங்கீகாரத்தை கொடுத்திருக்கின்றது, அவசரமாக வெளியிலே தாருங்கள் என்று அவர் சொல்கிறார். அப்படியாக இருந்தால் அவரும் ஏற்றுக்கொள்கிறார், ரிவ்யூ கமிட்டி தான் இதற்கான காரணம். ஹிஸ்புல்லா எம்பி பேசக்கூடிய நேரத்திலும் அதே விடயத்தை சொல்கிறார், அவரும் ஏற்றுக்கொள்கிறார், ரிவ்யூ கமிட்டியுடைய அங்கீகாரம் கிடைக்காததால் தான் இது கிடைத்திருக்கின்றது. பிரதி அமைச்சர் முனீர் முலஃபர் அவர் பதில் சொல்லக்கூடிய நேரத்திலே ஆம், ரிவ்யூ கமிட்டியின் அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது, இன்ஷா அல்லாஹ் விரைவிலே நல்ல செய்தி வரும், அவரும் ஏற்றுக்கொள்கிறார். அப்படியாக இருந்தால் இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் அவர்கள் தான் காரணம், ரிவ்யூ கமிட்டி மாத்திரம்தான் காரணம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? கௌரவ அமைச்சர் அவரோட பதிலில் தெளிவாகவே அவர் சொல்லியிருக்கிறார். ரிவ்யூ கமிட்டியோட அந்த அவங்களோட அனுமதி அதில் கிடைக்காததால தான் அதை ரிலீஸ் பண்ணலைங்கிறது தான் அவரோட பதிலிருந்து தெளிவாக இருக்குது. அமைச்சர் தந்துக்கிற பதில் எழுத்தில் அவர் டேபிள் பண்ணிக்கிற அந்த ஆவணமும் எழுத்தில் இருக்குது, மற்றதும் எழுத்தில் இருக்குது. அதுன்னு சொல்லி அமைச்சர் சொல்கிறதால நீ அதுதான் வேறு அங்கால நாங்கள் ஒன்றும் பார்க்குறதுக்குரிய தேவையில்லை. அது அந்த அடிப்படையில் நான் முதலும் ஜனாதிபதி சொன்னதும் உங்களோட ஆட்கள்னு சொன்னது இந்த ரிவ்யூ கமிட்டியை தான். ஆனால் ரிவ்யூ கமிட்டியோட கதை இப்போ உங்களோட இன்டர்வியூ மற்றது நானும் சில இடத்துல கதைச்சிருக்கிறேன். அப்போ கதை படிக்க அவங்களோட அந்த ஃப்ரேம் கைட்லைனை தான் அவங்க சொல்கிறாங்க. எங்களை பொறுத்தளவுக்கு குர்ஆனுக்கு கைட்லைன் ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்கிறது எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது, எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதால் தான் எம்பிமாரோட சொல்லிக்கிறாங்க. ஏன்னா நாங்கள் முதலாக நினைக்கிறேன் எங்கள்கிட்ட சமூகத்துக்குரிய உரிமையை ஒரு காலகட்டம் அவங்க சொல்கிற மாதிரி ஒரு பிரச்சனை இருந்திருக்கலாம். அதுக்காக அவங்க செஞ்ச சமூகத்துக்காக செஞ்ச பணியை நாங்கள் குறையாக மதிக்கலை. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க கிட்டத்தட்ட 3 லட்சம் குர்ஆன்களை 3 லட்சம் கிதாபுகளோ குர்ஆன்களையோ நாங்கள் விடுவிச்சிருக்கிறோம். அதை மறந்துவிட முடியாது. அதை நாங்கள் மறக்க இயலாது. அரபு மதரசாக்களுடைய பெருவாரியான கிதாபுகள் அங்கே சுங்கத்திலே முடக்கப்பட்ட நேரத்தில் இவர்கள் அதற்கான கிரீன் லைட்டை காட்டியிருக்கின்றார்கள். அப்போ அவங்க தேவையான அந்த காலத்தில் அவங்க செஞ்சதை நாங்கள் மறக்கலை. ஆனால் அதுக்காக இந்த குர்ஆனை எந்த அடிப்படை யார் இதுக்குரிய அவங்களுக்கு இப்படி ஒரு கைட்லைனை யார் போட்டு கொடுத்ததோ அவங்களா போட்டதான அமைச்சர் அதுலேயும் தெளிவாக சொல்கிறார். கைட்லைனை பாதுகாப்பு தரப்போட அந்த ரிவ்யூ கமிட்டி தான் சேர்ந்து இந்த ஃப்ரேம் ஒர்க் செஞ்சுக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படைகளில் இந்த விஷயத்தில் வந்து இவ்வளோ நாள் இப்போ நாங்கள் தெரியாதுன்னு சொல்லலாம். இப்போ நாங்கள் பேச ஆரம்பித்த கிட்டத்தட்ட 1 வருஷம், போன ஜூலை மாதத்தில் பேசி இப்போ இதோட 1 வருஷமாகியும் இது எந்த முறைகளில் அப்போ அங்கே பாதுகாப்பு தரப்புக்கு போகிற ரிப்போர்ட்டை வச்சு பாதுகாப்பு தரப்பு ஜனாதிபதிக்கு போகிறத வச்சு தான் இனி ஜனாதிபதி முடிவெடுக்கிற பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் சுட்டி அவர் அந்த அவசரமாக ஏனைய முன்னாள் ஜனாதிபதி கௌரவ கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் எடுத்த ஏனைய தீர்மானங்களை இவங்க அதை நிப்பாட்டி ரத்து பண்ணி போகிற மாதிரி இது பாதுகாப்பு சம்பந்தப்பட்டதால் ஜனாதிபதியும் கொஞ்சம் யோசிக்கிறார். ஆனால் இதில் ஒன்றும் யோசிக்கிறதுக்கு இது அப்படின்னா இவங்க ஆன்லைனை நிப்பாட்டணும், ப்ளே ஸ்டோரை நிப்பாட்டணும், கியூஆரில் வர்றதை நிப்பாட்டணும், இதெல்லாம் சாத்தியமில்லாத ஒரு வேலை தான். அதால் குர்ஆன் விஷயத்துல எங்களுக்கு நடந்துகிட்டு உங்களுடைய நிலைப்பாடும் சரி. 2021ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் திகதி அப்போதைய பாதுகாப்பு செயலாளராக இருந்த கமல் குணரத்ன ஒரு அறிக்கையை விடுகிறார். ஸ்ரீலங்கா பேன்ஸ் இம்போர்ட்டிங் இஸ்லாமிக் ரிலிஜியஸ் புக்ஸ் அன்லஸ் அப்ரூவ்ட் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். இப்போது இந்த காலகட்டத்திலே ரிவ்யூ கமிட்டி இருக்கவில்லை, ஆனால் நீங்கள் பாராளுமன்றத்தில் இருக்கிறீர்கள். 2021 இனவாதம் உச்சக்கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த காலப்பகுதிகளிலே கமல் குணரத்னவின் இவ்வாறான ஒரு அறிக்கை வந்த நேரத்தில் எந்த டேட்ல ஒரு அறிக்கை போடுறார்? 2021ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் திகதி என்றுதான் இந்த அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இது ஒரு பத்திரிகையிலே வந்த ஒரு செய்தி. அவர் தெளிவாக சொல்கிறார், இஸ்லாமிய மத புத்தகங்கள் இலங்கைக்கு வருவதாக இருந்தால் பாதுகாப்பு அமைச்சின் அனுமதியோடு தான் வர வேண்டும் என்ற அடிப்படையில் இது இருக்கின்றது. ஆனால் இந்த காலகட்டத்தில் ரிவ்யூ கமிட்டி இருக்கவில்லை. இந்த கடிதப்படிக்கு ரிவ்யூ கமிட்டி போடுறதுக்குரிய அந்த விவரங்களை அவர் சொல்கிறார். வந்து 2021 ஆகஸ்டில் தான் அவர் ஒரு கடிதம் ஒன்று அதை புத்த சாசன கடிதமாக அப்படி வந்தாலும் பத்திரிகையில் இப்படி வந்திருக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த காலப்பகுதியில் நீங்கள் பாராளுமன்றத்தில் இருந்தீர்கள். உடனே அந்த காலப்பகுதியில் இதற்கான எதிர்வினையை உங்களுக்கு ஆற்றி இருக்கலாம். இல்லை சார், நான் உண்மையிலே அதை எனக்கு பார்த்து படலை. நான் அப்படி பார்த்து படலைன்னு சொல்லி நழுவி போகிறோங்கிறது இல்லை. நீ அந்த நேரம் இது சம்பந்தமாக நேரவே கையாண்ட கௌரவ அமைச்சர், முன்னாள் அமைச்சர் அலி சப்ரி மினிஸ்டர் கூடுதலாக இதை பார்த்தது. ஏதாவது இருந்தாங்கள கூப்பிட்டு அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் கதைச்சிருக்கலாம். இல்லாட்டி இப்போ அதுக்கு பிறகும் சரி அந்த காலகட்டத்திலையும் நாங்கள் உண்மையிலே ஜமியத்துல் உலமாவை நாங்கள்
பல முறை சந்திச்சிருப்போம். அப்போவாவது அவங்க சொல்லியிருக்கலாம் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு இருக்குது, உங்களே ஒரு பயங்கரவாத ஒரு பயங்கரமான நாட்டிட ஒரு பயங்கரமான நிலைமை இப்படி சொல்லியிருந்தாலும் நாங்கள் பாவிச்சிருக்கலாம். அதால் இது எல்லாரும் நாங்களும் கவனமாக இதை பார்த்து கொள்ளலை. ஆனால் நாங்கள் பார்க்கலாட்டியும் பரவாயில்லை. நாங்கள் ஆள் இப்போ எங்களோட குற்றச்சாட்டு ஆளுங்கட்சி தானே, எதிர்கட்சியில் இருந்தவங்களை அப்போ பார்த்துருக்கலாமே, பேசியிருக்கலாம். அதால் என்ன சொல்கிறேன், இது எல்லாமே அந்த காலத்தில் தவற விடப்பட்டுருச்சு. நான் யாரும் மேலே பிளேம் பண்ண வரையில்லைங்க, தவறப்பட்டிருக்கிற மாதிரி தான் எனக்கும் தவறப்பட்டுச்சு. எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுல இருந்து அல்லாஹ்க்கு தெரியும் இந்த இதுக்குரிய முயற்சிகளை நான் இன்றைக்கு மறுத்துக்கிட்டு தான் உலக தூய்மையோட. சிலர் சொல்லுவாங்க நீங்கள் இப்படி செய்கிறதால சில பகுதியோட வாக்கு. நான் சொன்னேன், இந்த குர்ஆன் விஷயத்தில் எந்த இயக்க வேறுபாடுமே இல்லை. குர்ஆன் வரணும்னு தான் இலங்கையில் இருக்கிற அனைத்து இயக்கமும் சொல்லும், முஸ்லீம் இயக்கமும். அதால் இதில் ஒன்றும் நடக்க போகிறதில்லை. இது ஒரு பிழையானதை தெளிவெடுக்கிறதுல ஏற்படுற பிரச்சனையை தவிர இதில் ஒன்றுமே இல்லைன்ட்டு நான் எனக்கு வேறு மாதிரி அட்வைஸ் பண்ணுறவங்களுக்கு கூட நான் சொல்லியிருக்கேன். அதால் வந்ததிலிருந்து உள்ள தூய்மையோடு நான் இதுக்கு செயல்படுறேன். குர்ஆனை வெளியிட இருக்கிற விஷயம். நான் இந்த கேள்வியை உங்களிடத்திலே தொடுப்பதற்கான காரணம், நீங்கள் அந்த காலத்திலே பாராமுகமாக இருந்து விட்டீர்கள், இப்போது ஹீரோவாக பார்க்கிறீர்கள் என்று உங்களை குற்றம் சாட்டுவதற்காக வேண்டிய அல்ல. எதிர்காலத்திலே இப்படியான பிரச்சனைகள் வந்துவிடக்கூடாது என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஆனால் ரிவ்யூ கமிட்டி அவர்கள் மீது எனக்கு இருக்கக்கூடிய அதிருப்தி என்னவென்றால், அவர்கள் நீங்கள் சொன்னதை போன்று பல நல்ல விடயங்களை செய்திருந்தாலும் கூட அவர்கள் எடுத்த முயற்சிகளை இதுவரையிலே அவர்கள் அனைவரும் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை நடாத்தியோ அல்லது நான் எமது ஊடகத்திற்கு பல தடவைகள் அழைத்திருக்கின்றேன். ஒவ்வொரு இன்டர்வியூகளுக்கு பின்னாலும் அவர்களுக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்வேன். அவர்கள் வந்து அவர்களுக்கான நியாயங்களை சொல்லவில்லை. கேள்விப்பட்டேன் அவ்வப்போது சில இடங்களிலே, ஜமியத்துல் உலமாவிலே, அதே போன்று இன்னும் சில இடங்களிலே அவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயங்களை சொல்லியிருக்கின்றார்கள். அந்த சொல்லப்பட்ட விடயங்களிலே எனக்கு எட்டிய சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். மிக முக்கியமான ஒரு விடயத்தை அவர்கள் சொல்கிறார்கள். பாராளுமன்றத்திலே ரிவ்யூ கமிட்டியை பற்றிய பிழையான தகவல்கள் அங்கே பாராளுமன்றத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. பாராளுமன்ற எம்பிக்கள் பிழையாக எம்மை பேசுகிறார்கள். ஒரு நல்ல உதாரணம் சொல்கின்றேன். சவுதி அரேபியாவில் இருந்து இந்த அல் குர்ஆன், அரபு மொழியிலான அல் குர்ஆன் மொழிபெயர்ப்புகள், இந்த எல்லா கிதாபுகளையும் இலங்கைக்கு அனுப்பப்பட்ட இந்த திகதி மே மாதம் 16ஆம் திகதி 2024 என்று ஒரு கடிதம், ஒரு அறிக்கை இருக்கின்றது, ஒரு டாக்குமெண்ட் இருக்கின்றது. மே மாதம் 16ஆம் திகதி 2024ஆம் ஆண்டு என்று குறிப்பிடப்பட்ட ரிவ்யூ கமிட்டி சொல்கிறார்கள் இதுதான் உண்மையான அறிக்கை. ஆனால் பாராளுமன்றத்திலே நீங்களும் காட்டிய ஒரு டாக்குமெண்ட் ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி 2024. அப்போ ஒரு பொய்யான டாக்குமெண்ட் பாராளுமன்றத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது யார் செய்தார்கள் என்று எமக்கு தெரியாது. அதாவது வேண்டுமென்றே எம்மை குற்றம் சாட்டுவதற்காக இப்படியான பொய்யான தகவல்கள் பாராளுமன்றத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு விடயத்தை அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் சார்பாகவும் இதனை கேட்பது என்னுடைய கடமை. இப்படியான பிழையான தவறு 2 டிராஃப்ட் இருக்கின்றது. 2ம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கின்றது. ஆனால் திகதி மாத்திரம் அங்கே மாற்றப்பட்டிருக்கு. இது நீங்கள் சொன்ன விடயம், நீங்கள் சொன்ன அறிக்கை இதுதான். ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு தான் பிஎல்ன்னு சொல்றது. இது அங்கே இது எந்த நாட்டில் இது பண்ணுறாங்களோ பாரம் கொடுத்ததோடவே அங்கே இருக்கிற அவங்க கிளியரன்ஸால் அவங்க அங்கே உள்ள ஷிப்பிங் கம்பெனியால் கொடுக்குறது தான் இது. அப்போ எங்களுக்கு பார்லிமெண்ட்டில் மினிஸ்டர் டேபிள் பண்ணினது தான் நான் கதைக்கலாம். நீங்கள் 2ஐயும் காட்டி கதைக்கல எதுன்னு எனக்கு அதை சொல்லல. நான் அதை போய் சொல்கிறதுலையும் டேபிள் பண்ணப்பட்டிருக்குது மினிஸ்டரால் இது தான். அப்போ அந்த அங்கே உள்ள ஃபைல்லையும் இதுதான் இருக்குது, இங்கே உள்ளதில் டிபார்ட்மெண்ட் ஃபைல்லையும். அப்போ அதே நேரம் இந்த இதுக்குத்தான் அந்த நேரம் அவர் மினிஸ்டர் டேபிள் பண்ணுறாரு தானே, இந்த டாக்குமெண்ட்டை வச்சுத்தான் அந்த நேரம் நினைக்கிறேன் அந்த டைம் சரியா இங்கே இதால் கல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டால் இப்படி ஒரு ஃபார்ம் ஒன்று நிரப்பி அந்த ஃபார்ம் நிரப்பப்படுது 25 ஏப்ரல் 2024 சரிதானே. இதில் இந்த ஃபார்மில் பின்னுக்குத்தான் அவங்க எழுதுறாங்க ஜென்ரலி அலவுட் அதாவது அவங்க எழுதுறாங்க குர்ஆன் அரபு மொழியில் வர்ற குர்ஆனை அலவுட் பண்ணுறாங்க. அதில் பின்னுக்கு தானே ஃபோட்டோக்கு எடுத்ததில் முன்னுக்கு பின்னுக்கான எங்களுக்கு தெரியாது, அதில் அவங்க எழுதுறாங்க. அப்போ அதே டேட்டில் அவங்க எழுதப்படுது. அதே மாதிரி அடுத்த இன்னொரு இதில் அவங்க எழுதுறாங்க மற்றது நோட் ரெக்கமெண்டட்னு சொல்லி, அதாவது இந்த மொழிபெயர்ப்புகளை இங்கே குறிப்பிட்டு சில சரத்துகளை போட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ
அப்போ இந்த என்னைக்கு பொறுத்தளவுக்கு இந்த வர்ற ஒழுங்குபடிக்கு இந்த பிஎல் தான் சரியா இருக்கும்னு தான் என்னுடைய நம்பிக்கை. அதாவது ரிவ்யூ கமிட்டி சொல்லக்கூடிய இந்த பிஎல் இங்க இருந்து வந்து எனக்கு வராத டாக்குமெண்ட்ஸ் நான் சொல்ல இல்லாது. நான் பார்லிமெண்ட்ல எனக்கு இந்த பிஎல் வந்து ட்ரூ காப்பி சைன் பண்ணப்பட்டிருக்குது. பார்லிமெண்ட்ல சைன் பண்ணப்பட்டிருக்கு, ட்ரூ காப்பி சைன் பண்ணப்பட்டிருக்குது. அப்போ அப்படி இருக்கிறேன் நான் அதைத்தானே கதைக்கலாம். அப்போ அதை எப்படி வந்துச்சோ எந்த அமைப்போ அதுகள் தெரியாது. இதுதான் ஒரு பிள்ளையான டாக்குமெண்ட்டும் இங்கே இருக்கிறது. அப்படி இது இருக்கலாம். இதுதான் அந்த நேரம். இப்போ இதில் இன்னொன்று இருக்கு, ஏதோ பிள்ளையான இப்போ இதில் போடுறாங்க பில் ஆஃப் லேண்டிங்னு சொல்லி டிராஃப்ட் சாமான் கொடுத்ததோடு இருக்கலாம். மற்றது அந்த நேரம் உங்களுக்கு சொன்னது உண்மையிலே ரிவ்யூ கமிட்டி சொல்வதை போன்று இது பிழையான அல்லது ஒரு ஃபோர்ஜரியான பிஎல் என்றால் அவர்கள் மீது ஒரு தார்மீக கடப்பாடு இருக்கின்றது, சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். ஒன்று டிபார்ட்மெண்ட் தான் இப்போ பிள்ளையான இப்போ அப்படின்ட்டு சொல்லலாம். இப்போ டிபார்ட்மெண்ட் ஃபைலில் உள்ளது டிபார்ட்மெண்ட் ரெடி பண்ணி கொடுத்ததை தான் அமைச்சர் வந்து பார்லிமெண்ட்டில் எங்களுக்கு பதிலாக தர்றார். அமைச்சுக்கூடாக அவங்க அமைச்சில் கேட்பாங்க, அமைச்சு டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க, டிபார்ட்மெண்ட் மறுபடி வந்து தான் எங்களுக்கு இதுக்குரிய பதில் அவங்க தந்துருக்குறாங்க. அப்போ அந்த வகையில் வந்து எங்களுக்கு அதுவும் உடனே தர இல்லை. மற்றதுக்கெல்லாம் இன்றைக்கு கேட்டால் நாளைக்கு பதில் தருவாங்க கூடுதலாக. இதுக்கு கிட்டத்தட்ட 2 மாதம் எடுத்து தான் தந்துருக்காங்க பதில். அப்போ அதால் அப்படி மிஸ்டேக் நடக்கிறதுக்குரியது தெரியாது எனக்கு. அதில் இதுதான் என்னால் அப்படி நடந்திருந்தால் அதற்கான பொறுப்பை யார் எடுக்க வேண்டும்? அல்ல, இதற்கான பொறுப்பு உண்டு, டிபார்ட்மெண்ட் தான் எடுக்கணும். அப்படி இல்லை. இரண்டாவது விடயம், ரிவ்யூ கமிட்டியினால் போடப்பட்ட ஒஃபிஷியல் ஃப்ரேம் ஒர்க் என்னிடத்தில் இதோ இருக்கின்றது. ஆனால் நீங்கள் இன்னும் ஒரு யூடியூப் சேனலிலே பேசும்போது அல் குர்ஆன் மொழிபெயர்ப்புகளை இவர்கள் லோ ரிஸ்க் என்று போட்டு கொடுத்திருக்கின்றார்கள், எப்படி அதனை கொடுக்க முடியும் என்ற ஒரு விடயத்தை பேசினதாக நான் அறிந்தேன். மொழிபெயர்ப்பு இல்லை, அல் குர்ஆன் தான் அரபு மொழியினால் அல் குர்ஆன் சரி, அப்படியான ஒரு டாக்குமெண்ட்டை ரிவ்யூ கமிட்டி போட்டிருக்கிறதாக நீங்கள் சொன்ன. ஆனால் ரிவ்யூ கமிட்டி அவர்களினால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஃப்ரேம் ஒர்க் ஒஃபிஷியல் இதுதான். நான் இதனை ஒரு மிக முக்கியமான ஒரு ஆலிமிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். இதில் ஒரு இடத்திலாவது அவர்கள் அப்படி ஒன்றை போட்டு இல்லை. இதில் தான் இது அவங்களோட இதில் தந்ததுக்கு இது ஆரம்பத்தில் எனக்கு இவர் தந்தது. இங்கே பாருங்கள் எம்பி இந்த குர்ஆனை வந்து ஹை ரிஸ்க் லோ ரிஸ்க்னு போட்டுக்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு இது முதலாவது தரப்பட்டது வந்து இந்த முறைப்பாடுகள் செய்த அமைப்புகள். எப்படியோ இது கூடுதலாக வந்துச்சு. இது கூடுதலாக வந்து பிறகு மறுபடி ஏதாவது பிறகு எதுவும் திருத்தங்கள் செஞ்சுக்கிறாங்களான்னு எங்களுக்கு தெரியாது, என்னன்னு தெரியாது. எனக்கு எனக்கு இதுவும் வந்திருக்குது அதுவும் வந்திருக்குது. அதை இதுக்குரிய விளக்கத்தையும் டிபார்ட்மெண்ட் தான். எனவே இந்த குற்றச்சாட்டுகள் தொக்கி நிற்கின்றது. அவர்கள் இதற்கான பதில்களை சொல்லியே ஆக டாக்குமெண்ட் இருக்கின்றன. எனவே அந்த லோ ரிஸ்க் ஹை ரிஸ்க் என்று வந்த அந்த டாக்குமெண்ட்டும் அவர்களினால் வழங்கப்பட்ட நீங்க நம்புறீங்க. நான் ரெண்டுமே நாங்கள் இது ரெண்டையும் கொஞ்சம் பார்த்தோம். நான் சும்மா பார்த்த வரைக்கும் இந்த இப்போ நீங்கள் கேட்குற இந்த சோஷியல் மீடியாக்களில் இப்படியான நிலைமை வந்ததுக்கு பிறகு பார்க்கையில் அந்த தயாரித்தது அந்த விவரங்கள் எல்லாம் சரி, அந்த விஷயம் மட்டும் மாற்றின மாதிரி தான் லோ ரிஸ்க் ஹை ரிஸ்க் இதுகள் மாற்றின மாதிரி தான் எங்கள் விளங்குது. அப்போ இதுக்கு மேலே நாங்கள் ரெண்டையுமே வெளிப்படையாக தான், யாருக்கு மேலே அதான் நான் சொல்கிறேனே, அவங்களும் உண்மையிலேயே அந்த காலகட்டத்தில் கஷ்டப்பட்டுக்கிறாங்க. பலதுகள் அவங்களோட சேவைகளை நாங்கள் வரவேற்கிறோம், அதுக்குரிய கௌரவத்தையும் நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் இப்போ நாங்கள் சொல்கிறது எங்களோட சமூகத்தை ரெண்டாம் தரம் பார்க்க வேணாம். இனி கடந்த காலங்கள் எப்படி இருந்துச்சோ இப்போ மற்றது உங்களுக்கு தெரியும் தானே. இந்த விசாரணை எந்த கோணத்தில் போகுதுன்னு இந்த விசாரணை. அப்போ இந்த விசாரணை இதை செஞ்சவருக்கு மொழிபெயர்த்த குர்ஆன் தேவையில்லையே. இவ அந்த காலத்துல ஒரு சூத்திரதாரின்ற ஒரு ஆளை சொன்னாங்க தானே, ஜஹ்ரான்கிறவரை சொன்னாங்க. அப்ப ஜஹ்ரான் ஒரு மௌலவிண்டா அவருக்கு மொழிபெயர்த்த குர்ஆன் தான் தேவையா? தேவையில்லை தானே, அவர் அரபுலையே பார்ப்பாரு அப்படியேண்டா. அப்போ அதால் நாங்கள் சொல்கிறோம், தயவு செய்து அது போக முக்கியமான உலமாக்கள் மற்றது சமூக சேவையாளர்கள், நம்ம அறிஞர்கள் ஒரு கிட்டத்தட்ட 35 பேர் தான் நிப்பாட்டி வைப்பார். இதெல்லாம் போய் நாங்கள் எங்கே சொல்கிறது? எங்களோட சமூகத்தை ஒன்றும் இந்த அறிவிலிகளாக இருக்கிறதுக்குரிய ஏற்பாடு நடக்குதாங்கிறதே நாங்கள் பயப்பட வேண்டியிருக்கிறதால தயவுசெய்து இந்த ரிவ்யூ கமிட்டி என்னை பொறுத்த மற்றது அந்த ரிவ்யூ கமிட்டி சம்பந்தமான பல இதுகள் வந்திருக்குது.
குற்றச்சாட்டு பலதுன்னு சொல்கிறால் அது முந்தி இருந்த பலர் சொல்கிறாங்க வந்து ஒரு காலம் ஏதாவது இப்போ சாதாரணமாக ஒரு எம்பினாலே 5 வருஷம், மற்றது ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்னா 3 வருஷம். இது காலம் அல்லது அப்படி ஒரு காலமே இல்லாமல் போட்டுக்கிறதெல்லாம் அந்த குற்றச்சாட்டு. அப்போ இவ்வளோ நாள் இருந்து இப்போ மற்றது இவ்வளோ குற்றச்சாட்டு வந்ததால் இதை சரியான முடிவு அரசாங்கத்துக்கும் ஒரு பிரச்சனை தானே. இந்த கமிட்டி நாங்கள் ரிசைன் பண்ணுனால் அரசாங்கம் ஒரு நல்ல முடிவு வரை இனி கமிட்டி தேவையில்லை, கடந்த காலங்களில் மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்கே கொடுத்து இந்த விஷயத்தை பார்க்கறதுக்கு ஒரு முடிவுக்கு வருவாங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. பல பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எதிர்பார்ப்பு. ரிவ்யூ கமிட்டிங்கிறது இனி தேவையில்லை. அது கடந்த காலங்களையும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது கடந்த காலங்களில் கமிட்டியாக இருக்கிற டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு. அப்போ டிபார்ட்மெண்ட் அதை பார்த்துக்கொள்ளும். அது எந்த வகையில் கடந்த காலம் பார்த்தாங்களோ அப்படி இருக்கிறது தான். இல்லைன்னு சொன்னால் இவ்வளோ சமூகம் இருக்கிற இடத்துல நாங்கள் ஒரு 2ஆம் தரப்பாக இன்னும் எங்களுக்குன்னு மாட்ட விசேட சட்டம், விசேட நிபந்தனைகள், விசேட சேக்குலர் அதுகளுக்கு நாங்கள் அது அப்படி போயிட தேவை இல்லைங்கிறது தான் என்னுடைய நிலப்பா. அதாவது 2016ஆம் ஆண்டில் இருந்து அல் குர்ஆன் மொழிபெயர்ப்புகள் வரக்கூடிய நேரத்திலே ஃபுட் நோட்டுகள் போடப்பட்டு வர வேண்டும் என்பது அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுடைய நிலைப்பாடாகவும் இருந்தது என்றும் சொல்லப்படுகிறது. அந்த காலப்பகுதியிலே இருந்து அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டு வந்தார்கள். ஆனால் இந்த ரிவ்யூ கமிட்டி மீது மாத்திரம் ஏன் இப்படி குற்றச்சாட்டுகள் என்ற ஒரு கோரிக்கை என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் தரப்பில் இருந்து சொல்கிறார்கள். எப்படி பார்க்கிறீர்கள்? தரப்பில் இருந்து ரிவ்யூ கமிட்டி அதான் இப்போ அது சம்பந்தமான ஒரு கடிதங்கள் என்னட்ட உறுதிப்படுத்தி அது வராதால் அது சம்பந்தமான எனக்கு அது தெரியலை. அப்படி ஜம்மியத்துல் உலமா அந்த நிலைமை எடுத்திருந்தால் உண்மையிலே எங்களுக்கு பெரிய ஏன் அந்த அப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு தெரியலை. ஆனால் அதை ஆதாரங்கள் சரியாக இப்போவே இப்படி கேட்குறது எனக்கு சரியான ஒரு இது இல்லாததால் சொல்லலை. ஆனால் இந்த நிலைமைகளை ஜம்மியத்துல் உலமா இல்லை சகலதும் பேசுகிற ஜம்மியத்துல் உலமா அவங்கள கூப்பிட்டு ரிவ்யூ கமிட்டியோட கலந்து ஆலோசித்து ஏன் இதில் குர்ஆனுக்கு ஏன் வந்து நீங்கள் அதாவது அரபு குர்ஆனுக்கே லோ ரிஸ்க்கை போட்டுக்கிறாங்களா, அரபு குர்ஆன் என்ன லோ ரிஸ்க் இருக்கிறத கொஞ்சம் கலந்து இந்த நிலைமைகள் வராமல் நாங்கள் பார்லிமெண்ட்டில் கதைச்சாலும் சமூகம் இவ்வளோ கொந்தளிக்கிற ஜம்மியத்துல் உலமாவின் மௌனமும் ஒரு விதமான பிரச்சனை கூப்பிட்டு அதை கதைச்சு ஒரு இவங்களோட ரிவ்யூ கமிட்டியோட கதைச்சிருக்கலாம், டிபார்ட்மெண்டோட கதைச்சிருக்கலாம். இதெல்லாம் அதை கதைச்சு இப்போ சொல்லுமே சமூகத்துக்கு தெரிய வந்து இந்த 1 வருஷத்துக்கு பிறகு அது ஒரு முடிவு வந்திருக்கேன் வரையிலத்தன் இது வரைக்கும் சமூகத்துக்கு நான் சொல்கிறது. நான் எப்போ பாராளுமன்றத்தில் கதைக்க ஆரம்பிச்சோனோ அதே மாதிரி கேள்வி கேட்டோனோ அதோட விளங்கிருச்சு தானே. நான் இருந்தாலும் ஒரு முடிவுமே இல்லாமல் தானே இவ்வளோ காலம் இழுத்துக்கிட்டு இன்று வரைக்கும் இருக்குது. குர்ஆன் இன்ஷால்லா வந்துடும். நான் ஜனாதிபதி செயலத்தோட கதைச்சது மற்ற இடங்களோட கதைச்சது எல்லாத்தையும் வச்சு பார்க்கையில் 10 நாளுங்கிறதுல 15 நாளாக இன்ஷால்லா வரும் ஒரு முழு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. சரி. ஆனால் அந்த ரிவ்யூ கமிட்டிங்கிறதும் இல்லாமல் போகணுங்கிறது தான் எங்களுடைய சிறப்பாக என்னுடைய எதிர்பார்ப்பு. சரி, எது எவ்வாறாக இருந்தாலும் அல் குர்ஆன் மொழிபெயர்ப்புகள் கடந்த 2 ஆண்டுகளாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றன. யார் குற்றச்சாட்டுகள் யாரை குற்றம் செய்தார்கள் என்பதை அல்லாஹ் பார்த்துக் கொள்வோம். ஆனால் பெருவாரியானவர்கள் ரிவ்யூ கமிட்டி மீது இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதால் அவர்கள் மீது தார்மீக கடப்பாடு இருக்கின்றது. அவர்களுடைய நிலைப்பாட்டை அவர்கள் எங்காவது அல்லது தனிப்பட்ட முறையிலே அவர்களுடைய ஃபேஸ்புக் பக்கங்களிலாவது அவர்கள் அவற்றை குறிப்பிட்டாக வேண்டும். இல்லாவிட்டால் எமக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அவர்கள் தான் அதற்கான பதில்களை தேட வேண்டும். எதிர்காலத்திலே இப்போது நாங்கள் கடுமையான போராட்டத்திற்கு மத்தியிலே இந்த அல் குர்ஆன் மொழிபெயர்ப்புகள் வெளியே வரப்போகின்றது என்ற ஒரு சந்தோஷமான செய்தி இருக்கின்றது. அந்த சந்தோஷமான செய்தியை வைத்துக்கொண்டே பேசுவோமே. இந்த அரசாங்கத்திலே இனவாதம் அவ்வளவு இல்லை என்பதை நாங்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்கின்றோம். இவர்கள் எப்படியாவது இதனை தருகிறார்கள். ஆனால் எதிர்வரக்கூடிய காலங்களிலே முஸ்லிம் சமூகத்திற்கு மீண்டும் இவ்வாறான நிலைமை ஏற்படக்கூடாது என்றால் என்ன செய்ய வேண்டும்? அதான் இப்போ எங்களை பொறுத்தளவுக்கு மற்ற சமூகங்களுடைய வெளியீடுகள் எப்படி வெளியிலிருந்து வருதோ நான் ஒவ்வொன்றை சொல்லி காட்டுறதை நான் விரும்பலை. எங்களோட குர்ஆன் மாதிரியே தான் மற்ற அவங்களோட கிரந்தங்கள் எடுத்தால் அவங்களோட வழிகாட்டி கிரந்தங்கள் எடுத்தால் இந்த காலத்தில் பகவத்கீதை இருக்கலாம். அதுகளை போய் பார்த்தாலும் யுத்தம் நடந்திருக்கும், யுத்தத்தில் எப்படி அடிபாடுகள் வெட்டப்பட்டிருப்பாங்க, பல இதுகள் வந்து தானே இருக்கும். அதுக்கு தடை இல்லை தானே. அவையே நாங்கள் இதுக்கு மட்டும் ஒரு தடையை கொண்டு வரணும். அதுதான் நீங்கள் உள்ள பிரச்சனை. மற்றது உண்மையில் அந்த ரிவ்யூ கமிட்டியில் திருப்பி ஏன்னு சொல்கிறேன்டா, இந்த ரிவ்யூ கமிட்டி இப்போ பார்க்க சொல்ல போனால் அந்த காலகட்டத்தில் இப்போ அவங்களோட இன்டர்வியூ மூலம்
அவங்க தந்துக்கிற பதில்கள் மூலம் இன்டர்வியூனா நேரடியாக இல்லாமல் நான் டிபார்ட்மெண்ட்லேருந்து வரையில் நான் அதை பார்த்தேன். அப்போ அதில் அவங்க சொல்கிற மாதிரி அந்த அந்த பயங்கரமான காலகட்டத்தில் சில இயக்கங்கள்ல இருந்து வரலைங்கிற மாதிரி இருக்குது தானே. சரி, அப்போ வரல தானே, இப்போ போடுறதுக்கு அப்படின்ட்டா அது அப்படி வராத ஒரு கமிட்டி மறுபடியும் இருக்க தேவையான அழகாக அவர் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் கமல் குணரட்ன அவர்கள் சொல்றாங்க, இதுல பாருங்கள் எல்லா சமூகமும் சார்ந்ததாக தான் ரிவ்யூ கமிட்டி இருக்கணும். கமல் குணரத்ன அப்படி சொல்லி சொல்றார். நான் பலமுறை நான் மந்திரத்தில் சொல்றேன், அவரு தெளிவா சொல்றாரு. ஆக குறைவாக தான் இருக்குது. ஆக குறைவாக இங்க இருக்கின்ற ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். அதாவது ஷியா முஸ்லிம்களோட இதில் இருக்கணும்னு சொல்றாங்க. அந்த வாட்சப்பாரு இருக்குது, வாட்சப்பாரு ஹைலைட் பண்ணி கொண்டு வரல. அந்த இந்த பந்திய வாட்சிகள் தெரியுது. අල් කුර්ආන් ග්‍රන්ථ තුල අන්තවාදී අදහස් නොමැති බවට තහවුරු කර නිර්දේශ ලබා ගැනීම සඳහා ඉස්ලාම් ආගමික වියතුන්ගේ සංගමය වෙත ඉදිරිපත් කරනු ලබන බව සඳහන් කර ඇත. කරුණු එසේ වුවද අදාළ ග්‍රන්ථ පරිශීලනය කර අන්තවාදී අදහස් නොමැති බවට තහවුරු කර නිර්දේශ ඉදිරිපත් කිරීමේදී එම නිර්දේශ කිසිදු පුද්ගලයෙකුට හෝ ජාතියකට හෝ සංවිධානයකට අහිත කර නොවිය යුතු බැවින් ඉස්ලාම් ආගමේ සුන්නි ෂියා නිකායන් දෙකෙහි උප සංවිධාන සියල්ලේගේම නියෝජිත කමිටුව කරහා අදාළ නිර්දේශයන් ලබාගත යුතු බවට හා එම සෑම අවස්ථාවකදීම ඉස්ලාම් ආගමික සමාජීය හා සංස්කෘතික යන සියලු අංශයන්හි හසල දැනුමක් ඇති රජයේ නිயோஜிතයෙකු ඊට ඇතුළත් විය යුතු බව නිර්දේශ කරමි. அதாவது அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார், சுன்னி ஷியா பிரிவுகளை சார்ந்த அறிஞர்களும் இதில் உள்வாங்கப்பட வேண்டும் என்று. அப்படித்தானே ஷியா மக்கள் எடுத்துக்கொண்ட இலங்கையில் ஆக குறைஞ்ச வீதம் நான் ஒரு தரவெடுத்தால் 0.001ங்கிற மாதிரின்னு சொல்கிறாங்கல்ல. எப்படி ஆக குறைஞ்ச அவங்களையே போடுங்க ஏண்டா அவங்களையும் விடுபட்டணுங்கிறதுக்காக தான் அவங்களையும் காட்டி அப்போ இந்த அவர் சொல்லிக்கிற அமைப்புக்கே அது உருவாக்கப்படலை. மற்றது வர்த்தமானியில் அறிவிக்க ஒன்றும் இல்லை தானே. ஏன் மறுபடி வச்சு இதை பிடிச்சிக்கிட்டு நிற்கணும். தன்னால் நாகிறேன் அவங்க இதில் இருந்து ஒதுங்குனாங்கண்டா அதோட நாங்கள் நீ மறுபடியும் ஒரு கமிட்டி போட வேண்டாம். இதில் சட்ட வலு இல்லை. நானும் கேட்டுட்டேன், சட்ட வலு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் சட்ட வலு இல்லாததையும் அந்த பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட இருக்கிறதால ஜனாதிபதி ஒரு முடிவு எடுக்காமல் இருக்கிறார். ஆனால் முன்னுக்கு இது சம்பந்தமாக முடிவு எடுக்க வேண்டி வரும். இன்னும் இல்லாட்டி இது இன்னமும் பார்லிமெண்ட்டில் இந்த குர்ஆன் வந்தாலும் இந்த அந்த அரபு புத்தகங்கள் அந்த புஸ்தகங்கள் வர்ற விஷயத்தில் இப்போ அண்மையில் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு உலமா பிஹெச்டி முடிச்சுட்டு வர்றார். அப்புறம் ஓதுன புஸ்தகங்கள் இன்றைக்கு வரைக்கும் இப்போ அது கிட்டத்தட்ட நோம்பு காலத்தில் வந்தது, இன்றைக்கு வரைக்கும் அது வெளியே வராமல் இருக்குது அந்த புஸ்தகங்கள். அப்போ இப்படி ஒன்று இருக்க போய் தான் இவங்கள்ட்ட கேட்க ஏதோ ஒரு வகையில் இவங்கள் அப்படியான புக்குகளுக்கு அன்றைக்கு நான் கதைக்கிறதில் அப்படி 1-2 வந்து அதில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் ஏதோ ஒரு வகையில் அவருக்கு இன்னமும் அந்த கிதாபுகள் கிடைக்கல. பிஹெச்டி முடிச்சுட்டு வந்திருக்கிறார். அப்போ எவ்வளோ எங்களோட நாட்டில் இருந்து போய் சவுதியில் போய் பிஹெச்டி முடிச்சுட்டு வர்ற அவருடைய அந்த கிதாபுகள் அவர் ஆராய்ச்சி செஞ்சதை எடுத்துகிட்டு வர இல்லைன்னா இந்த நிலப்பாடுகள். எனவே மிகப்பெரிய பிரச்சனை உங்களுடைய நிலைப்பாடு மாத்திரமா அல்லது பாராளுமன்றத்திலே சக பாராளுமன்ற எம்பிக்கள் பேசக்கூடிய விடயமா இவர்கள் ரிசைன் பண்ண இப்போ இப்படி தானே பாராளுமன்ற எம்பிக்களுங்கிறது சும்மா நாங்கள் கொடுத்ததோட சைன் பண்ணதுலேயே தெளிவாக இதில் போடுறாங்க ரிவ்யூ கமிட்டி தேவையில்லை. என்எம்பி இவ்வளவு பூதாகரமான இந்த விடயங்களுக்கு பின்னால் இப்போது இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய முயற்சியால் பாராளுமன்ற எம்பிக்களை அனைவரையும் சந்தித்து ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்ததை போன்று பாராளுமன்ற முஸ்லிம் உறுப்பினர்கள் மீண்டும் ஒரு முறை ரிவ்யூ கமிட்டியை அழைத்து இந்த உங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு சமரசமான முடிவை எட்ட முடியாதா? இல்லை, ரிவ்யூ கமிட்டி இப்போ நீங்களும் கேட்கல அவங்க கைட்லைன் பிரேம் ஒர்க்னு சொல்கிறதால அப்போ அதைத்தான் அப்போ சொல்கிறாங்க. அவங்க போட்ட பிரேம் ஒர்க்கையும் அவங்க போட்ட கைட்லைனையும் அவங்களே தானே நீக்கணும். அவங்களும் பாதுகாப்பு அமைச்சு தான் போட்டது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி கூப்பிட்டு இப்போ இந்த கூப்பிட்டு காய்க்கிற இந்த முயற்சிகள் தான் ஜம்மியத்துல் உலமா செஞ்சது. அப்போ அதில் தெளிவாக சொல்லிட்டு வந்துட்டாங்க. அப்போ மறுபடியும் தேவையில்லை, இன்ஷா அல்லாஹ் அந்த முயற்சி எடுக்கலாம். அதில் ரிவ்யூ கமிட்டி சம்பந்தமாக மறுபடியும் அவங்க ஏன்னா நாங்கள் பார்த்தோம் இந்த பிரச்சனை இந்த இஷ்யூஸ் அதுகளுக்கு பிறகு இதெல்லாம் அமைதியாக தான் இருந்துச்சு. உங்களோட இந்த இன்டர்வியூவோட தான் மறுபடி இன்னும் இது மற்ற இதுகள்லையும் அப்போ இனி அவங்க அந்த சொன்ன அந்த பதில்களால் நாங்கள் இதை பெருசாக எங்களை விட அவங்க இப்போ இந்த உங்களோட அதாவது மீடியாவில் இந்த மீடியா சந்திப்பில் அதாவது போய்கிட்டு இருக்கல கேட்டதில் வகையில் அவங்க சொன்னதுக்கு பிறகு தான் இது சம்பந்தமான
அந்த அந்த நிலப்பாடு இருக்குங்களை மக்களும் புரிஞ்சுக்கொண்டு மக்களும் பேச ஆரம்பித்தாங்க. உண்மையிலேயே மீடியாக்களும் நல்ல பங்கு, நல்ல இது சம்மந்தமாக, இந்த குர்ஆன் ரிலீஸ் சம்மந்தமாக பல எல்லா மீடியாக்களும் ஒத்துழைச்சிருக்கிறாங்க. அவங்களோட ஒவ்வொரு இன்டர்வியூ வச்சு ஒவ்வொரு கருத்து அண்மையிலோட ஒரு கஸ்டம்ஸ் அதிகாரி ஒன்றோட இன்டர்வியூ வச்சுக்கிறீங்க. உண்மையிலேயே அதை மக்கள் மயப்படுத்திக்கிறீங்க. இதில் இனிமே வந்து அந்த கமிட்டி தான் நாங்கள் எங்களுக்கு எங்களோட சமூகம் சார்ந்த இந்த குர்ஆன் முக்கியமாக, இந்த ரிவ்யூ கமிட்டியில் இருக்கிறது முக்கியமான அவங்க தான் நீ தீர்மானிச்சுக்கொள்ளணும். நிச்சயமாக. இன்றைய நாளிலே எங்களுடைய கலையகத்திற்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் வந்திருந்தார். பல விடயங்களை சொல்லியிருக்கின்றார், பல ஆதங்கங்களை அவர் சொல்லியிருந்தார். ஒரு கட்டத்திலே 2021ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே தானும் கூட ஒரு அசமந்த போக்கோடு செயல்பட்டிருப்பேன் என்பதை பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொண்டு எதிர்வரக்கூடிய நாட்களிலே அப்படி இருந்துவிடக்கூடாது என்றும் சொல்லியிருந்தார். ஆனால் அவர் சொன்ன விடயங்களிலே மிக முக்கியமான பல விடயங்கள், அதற்கான பதில்களை ரிவ்யூ கமிட்டியே சொல்லியாக வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய நிலைப்பாடு எதிர்வரக்கூடிய காலத்திலே இப்படியான ஒரு மீளாய்வு குழு எமக்கு தேவையில்லை. இலங்கையிலே நாங்கள் இரண்டாம் தரப்பினர் அல்ல, நாங்களும் கௌரவமான பிரஜைகள். ஏனைய மதத்தவர்களுக்கு இருக்கக்கூடிய அதே உரிமைகள் எமக்கும் சுதந்திரமாக செய்யக்கூடிய அந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே தான் அவர்கள் இருக்கிறார்கள். மிக தெளிவாக 2-3 இடங்களிலே அவர் சொல்லியிருந்தார், ரிவ்யூ கமிட்டி அவர்கள் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்வது தான் சமூகத்திற்கு செய்யக்கூடிய மிக முக்கியமான பணி என்று பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். மற்றோடு அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவின் தொடர் மௌனமும் இன்றைய நாளிலே கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றது. அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவும் இது குறித்து தங்களுடைய நிலைப்பாடுகளை சொல்ல வேண்டும். ரிவ்யூ கமிட்டியிலே இருக்கக்கூடிய பல உலமாக்கள் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவிலே பதவி தாங்குனர்கள், குறிப்பாக அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுடைய கௌரவ செயலாளர் அவர்கள் ரிவ்யூ கமிட்டியிலே மிக முக்கியமான உறுப்பினர். எனவே அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவாக இருக்கட்டும், ரிவ்யூ கமிட்டியாக இருக்கட்டும், அனைவரும் உலமாக்கல் என்ற அடிப்படையிலே எதிர்காலத்திலே முஸ்லிம் சமூகத்திற்கு எப்படியான நன்மை பயக்கக்கூடிய விடயங்களை செய்யலாம் என்பதிலே இன்னும் ஆழ்ந்து சிந்தித்து சமூகத்திற்கு பயனுள்ள விடயங்களை அவர்கள் முடிவாக எடுக்க வேண்டும் என்பதை மீண்டும் ஒரு முறை பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற வகையிலே அனைத்து தரப்பினர்களிடத்திலே மிக கண்ணியமாக வேண்டிக் கொள்கின்றோம். யாரும் எம்மை குத்தி காட்டுகிறார்கள் என்று குறை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம். இன்னும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு பின்னால் மீண்டும் இது போன்ற ஒரு இனவாத பிரச்சனை வந்தால் அந்த காலத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்கள் எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் உள்ளாகிவிடக்கூடாது என்பதே எங்களுடைய நோக்கம் என்பதை மீண்டும் ஒரு முறை உங்களிடத்திலே ஞாபகப்படுத்தி கொண்டோம். இன்றைய நாளிலே எங்களுடைய கலையகத்திற்கு வந்து என்னுடைய எல்லா வினாக்களுக்கும் பதில்களை வழங்கிய, கடந்த 2 ஆண்டு காலமாக அவருக்கு தெரிந்த நாளில் இருந்து அல் குர்ஆன் விவகாரத்திலே பல இடங்களுக்கும் போய் பலரையும் சந்தித்து பேசி பாராளுமன்றத்திலே கேள்விகளை எழுப்பிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில் எங்களுடைய கலையகத்திற்கு வந்து என்னுடைய எல்லா வினாக்களுக்கும் பதில் சொல்லி இருக்கின்றீர்கள். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். உங்களுக்கு ஜஸாக்கல்லாஹ். இந்த அளவில் இன்றைய ஷார்ட் டாக் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை ஷானி ரமீஸுக்கும் அஷேக் ஹைதர் அலிக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றைய ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.